வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். சனி உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியான வியாபார ரீதியான குழப்பங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலும் தெளிவு ஏற்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இன்னும் 2 நாளில் 17ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியனும் பயிற்சி ஆகிறாரு, சந்திரனும் பயிற்சி ஆகிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும், மன நிம்மதி ஏற்படும். சிலருக்கு வேலை நிமித்தமான இடமாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதே சமயம் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில வக்கர எண்ணங்கள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய கடினமான முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், உறவினர்களை பற்றிய கவலைகள், குழந்தைகளை பற்றிய கவலைகள், உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் தான். கவலை தான் இருக்குது. விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு கேது காரணமாக இருக்கார். அதே சமயம் அந்த கேது இருக்கக்கூடிய இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் வக்கரகதியில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருப்பினும் நன்மைகள் ஏற்படும். என்ன நன்மை ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதில் திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். தன வருமானம் இருந்தால் மட்டும் போதுமா, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கே சார் அப்படின்னு கேட்டால் அந்த ஆரோக்கியத்திலும் தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் வரத்துக்குண்டான நேரமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தொய்வு ஏற்படுறதுக்கு, இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இப்பொழுது உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய நேரம். ஆனால் அது மாற்றம் 100% உங்கள் கைக்கு வராது. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் காரசாரமாக விவாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் சற்று குதர்க்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களின் மீது அதிருப்தியை காணக்கூடிய அதிருப்தியை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. எந்த ஒரு விதத்திலும் அவர்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா உங்களுடைய செல்வாக்கே இப்போ இட் இஸ் அட் ஸ்டேக். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரிஷப ராசி. மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால தலை சார்ந்த பகுதிகளில் குழப்பம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தியாகும். அதாவது கண்ணு காதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்ட்டு தெரிஞ்சதுன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கவலைப்பட வேண்டாம். மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஆப்ரேஷன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகினதுக்கு அப்புறம்தான் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். அதன் பிறகுதான் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது சம்பந்தப்பட்ட இந்த பூமி வாங்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட முயற்சியில் எந்த ஒரு நிலைமையும் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள், உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள், உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் பயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. எப்படி பண்ண போகிறோம், என்ன ஹேண்டில் பண்ண போகிறோம், பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் எல்லாத்தையும் நல்ல விதமாக சில செய்திகள் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் விலகுகின்ற ஒரு சாதகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக மனோதிடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சூரியன் இருக்காரே 3ஆம் இடத்துல அப்படின்னா அவர் 3ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனோதிடம் அதிகரிக்கும். தெம்பும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணங்களை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவம் சார்ந்த உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த, வேலை சார்ந்த, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால, அதுவும் சனியின் பார்வையில், வக்கர சனியின் பார்வையில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களிலோ ஒரு சிறு தடுமாற்றம், புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது பற்றிய கவலையோ பயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு நன்மைகள் ஏற்படும். தடுமாற்றங்கள் விலகும். செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் 4 நாள் தான். இந்த ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 19க்குள்ளார ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கவலைகள் விலகும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் புதிய முயற்சிகள் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரையாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் செவ்வாயின் பார்வையில், விரயஸ்தானத்து செவ்வாயின், குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது அலைச்சலை கொடுத்து உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் அல்லது ரிப்பேர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பட்ஜெட் உங்கள் காருக்கு வந்து ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதம் இந்த வாரத்தில், அதுவும் குறிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு பில்லு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு போகும். அதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிட்டு இருப்பீங்க. கடன் வாங்கலாமா, இல்லை புதுசாக கடன் வாங்கலாமா, இல்லை நகை அடமானம் வைக்கலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயோடு சேர்ந்து சனி மற்றும் குருவின் பார்வையில். 2ஆம் இடத்துல சந்திரன். குழப்பங்கள் அதிகரிக்கும். தடுமாற்றங்கள் ஏற்படும். வாக்குவாதங்கள் ஏற்படும். அதிகமாக பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நிறையா வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. பண விவகாரங்களும் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்மறை விரயங்களை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக அலுவல் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கிறதுனால, தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுனால நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குடும்பத்தில் அதனால் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துறையின் உதவியின் மூலமாக சில நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதாவது அவருடைய அட்வைஸோ அவருடைய ஆலோசனையோ நீங்கள் கேட்டு செயல்பட்டால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள், மரியாதைகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்தாலும் அது பெருசாக கவலையை ஏற்படுத்தாது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அறிவார்த்தமான சிக்கல் ஏற்பட்டதுன்னா உங்களுடைய குழந்தைகள் தான் இந்த குறிப்பிட்ட நபரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவர் என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா இல்லை அம்மா, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் பண விரயம், வார்த்தை விரயம் ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களால்
சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும், உங்களுடைய அலுவல் ரீதியான சில குழப்பங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால மேல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில தேவையற்ற வார்த்தைகளை பேசுவார்கள். அதனால் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான பதட்டம் குடிகொள்ளக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். இருப்பினும் உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக பதட்டத்தை தணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதிக கடன் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. சந்திரன் 2ஆம் இடத்துல உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தில் இருக்கார். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. வியாபார ரீதியான முயற்சிகள் வளர்ச்சியை ஏற்படுத்தும். அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு வார்த்தை குறைப்பு அதிகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 4-11 சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ராசியில் இருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், உங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, இல்லை தண்ணீரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதற்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். போர்வெல் சம்பந்தப்பட்ட கிணறு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதில் தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வேலையில் அல்லது தொழிலில் மாற்றம் ஏற்பட்டு, அதே சமயம் உங்களுக்கு இதுநாள் வரை எதிரிகளாக செயல்பட்டவர்களின் நோக்கம் தவிடுபொடியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பயம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, குரு மற்றும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று பூமி தொடர்பான விஷயத்தில், வியாபாரம் தொடர்பான விஷயத்துலலாம் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. தொழில் விருத்தி ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களால் இருந்து வந்த மனக்கவலைகளை சற்று விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கோர்ட்டு கேஸில் போகிறதுக்கு சூழ்நிலை வருது. ஆனால் அதில் இன்றைக்கி ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கும். உங்கள் மனசில் தைரியத்தோடு செயல்படுவீங்க. உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எதிரிகள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவாங்க. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் கருத்து வேற்றுமைகளை வளர்த்து விடுவதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனால் நீங்கள் தான் இழப்புகளை சந்திப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரியவனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துங்க. அடுத்தவங்க யாராவது 3வது நபர் உங்களுடைய உறவினர்கள், அதாவது 2ஆம் கட்ட உறவினர்களோ அல்லது உங்கள் சகோதரர்களின் வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட உறவினர்களோ இந்த பேச்சுவார்த்தையில் வந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தையை நடத்தாமல் இருக்கிறது நல்லது. நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ராசிநாதன் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதுவும் மத்தியானத்துக்கு மேலே உங்கள் நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா விரையாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து விரையாதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அதனால் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். பண வருமானம் ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்களில்
உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலமாக தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். விரையாதிபதி சந்திரனும் விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் இருக்கார். இதனால் இது 3 சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும். தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அல்லது உங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்குண்டான செலவுகள், வெளியூர் பிரயாணங்கள், தூக்கத்துக்காக செலவுகள் ஏற்படுதல், அதாவது தூக்கமின்மை, ரொம்ப நாளாக 1 வாரமாக தூக்கம் இல்லை, 2 நாளாக தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு மருத்துவ உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளுடன் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில், உங்களுடைய புகுந்த வீட்டில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி அந்த அவமானத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் திரைமறைவாக இருந்து வேலை செய்வார், உதவி செய்வார். இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் குறைபாடுகள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் உங்களை தேடி வருவதற்கோ அல்லது நீங்கள் போய் சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அலங்கார தொழில் செய்பவர்களுக்கும் இன்று எதிரிகளால் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக செலவுகள் ஏற்படும். சில சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் எதிரிகளை டைரெக்டாக மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக பணியாளர்கள், சக நண்பர்கள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் இவர்கள் எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற, தூக்கமின்மை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருந்தாலும் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த முதலீடுகள் உங்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க, விலை உயர்ந்த பொருள் வாங்குறீங்கன்னா அதற்குண்டான டேக்ஸை இவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறு விடாதீர்கள். அவசரப்பட்டு எந்த விதமான குறுக்கு வழியிலையும் முயற்சிக்காதீங்க. உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். கவனக்குறைவினால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில், ராசிநாதனும் விரயஸ்தானத்தில். அதனால் உங்கள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆனால் கடன் சார்ந்த வழக்குகள் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வழக்குகளில் நீங்கள் டைரெக்டாக மோதக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு மரியாதை குறைவாக பேசி உங்களுக்கு அரசாங்க வகையில் குட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். செல்வாக்கு உயர்வதற்குண்டான முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களின் சேர்க்கை. விரயஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் குருவின் பார்வையில் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு. சனி பார்வையும் கிடைக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்குண்டான விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். மருத்துவ செலவுகள் இல்லை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வழக்குகள், பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு சிறப்பான நாள். அதுவும் பெண் தெய்வமாக இருந்தால்
இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் வேறு. குலதெய்வத்துக்கு அம்பாளாக இருந்தால், பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியமான நன்மைகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாலை மரியாதைகள், மதிப்புகள் உயருதல், செல்வாக்கு உயருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஃபாரின் டிராவல், கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மதிப்பு மரியாதை உயருகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல ஆரோக்கியமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சந்திரன் இன்னைக்கு பூசம் நட்சத்திரத்திலும் ஆயில்யம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் பண்ண போகிறார். சனி மற்றும் புதனின் நட்சத்திர சாரத்தில், அந்த புதனின் நட்சத்திர சாரத்தில் வரும்போது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அது வரைக்கும் மத்தியானம் 1:45 மணி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். குறிப்பாக கடன் அல்லது மருத்துவ உதவிக்காக செலவுகள் பண்ணுவீங்க. அது உங்கள் உடம்புலையோ இல்லை குடும்பத்தாரின் உடம்புலையோ வியாதி இல்லை, உங்களுடைய நண்பர்கள் அல்லது யாராவது ஒரு பொதுவான நபர், அதாவது உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காமல் இருந்த உத்தியோகம் அல்லது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். நன்மைகள் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மூலமாக மதிப்பு மரியாதை உயரும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளால் குடும்பத்திற்கு மதிப்பு மரியாதை உயரும். பெருமைகள் தேடி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமோகமான மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாளாக இருக்கும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலே உங்களுக்கு வண்டி வாகனம் சாங்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு 99% லோன் சாங்ஷன் பண்ணி ஏதாவது வண்டி வாங்கிக்கோ அப்படிம்பீங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை முயற்சி செஞ்சு வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதும், உங்களுடைய லூஸ் டாக்ஸ் பேசுறதுனால ஏற்படுகின்ற குழப்பமும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானம் தவறினால் சிக்கல்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களால் இருந்து வந்த கவலைகள் விலகினாலும் மன வருத்தத்திற்கு குறைவு இருக்காது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்குகள் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள், ரோட்டில் யாராவது 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க, உங்கள் கடை வாசலில் சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் மத்தியஸ்தம் பண்ணுற பேர் வழியில் அவங்களுக்கு போய் மத்தியஸ்தம் பண்ணிடாதீங்க. நீங்கள் வேறு யாரையாவது விட்டு பேசணுமே தவிர நீங்களாக டைரெக்டாக போய் பேசினா பிரச்சனை தான் வரும். அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வரத்துக்கு உண்டான நேரம் இது. கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாருடன் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு பேசுறது நல்லது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வீண் வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானம் தவறும் சூழ்நிலை வருது. கவனமாக இருந்துக்கோங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எதிர்பாலின நண்பர்கள், எதிர்பாலின சக பணியாளர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு உங்களை பற்றின கம்ப்ளைண்ட் ஏற்படுத்துவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை அழைத்து பேசுவார்கள். நிதானம் தவறினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் அடுத்தவங்க மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குடும்ப சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஃபேமிலி எஸ்டீம்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி ரெஸ்பெக்ட்னு, அந்த ஃபேமிலி ரெஸ்பெக்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பண விவகாரங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் செலவுகள் அதிகரிக்கின்ற வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்று கையிருப்புகள் கரையும். பண விவகாரங்கள், வருமானத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியோடு சேர்ந்த சூரியன் உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களுடன் மன வேற்றுமைகளை ஏற்படுத்தி இருந்தால் அதை களைவதற்குண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும், அதாவது வம்பு வழக்குகள், தேவையில்லாத முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதிக உழைப்பு தேவைப்படும் நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, ஆனால் குழப்பங்கள், மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. நண்பர்கள், தந்தை வழி உறவினர்கள், தாயாரின் ஆரோக்கியம், இது மூணும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சக பணியாளர்களின் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கடந்த காலத்தில் உங்களுடன் தொடர்பில் இருந்த எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்தாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். வீண் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களை அங்கே வா இங்கே வந்துட்டு அலைய வைப்பார். அந்த இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துலேருந்து சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, பணம் இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு, நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்கம்பாங்க. இப்படி அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சட்டுன்னு கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கோபத்தின் காரணமாக தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பும் வரும். அதே சமயம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, குறிப்பாக பார்த்திங்கன்னா மெட்டல் மேனுஃபேக்சரிங், இரும்பு சம்மந்தப்பட்ட, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாட்டி அலுமினியம் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் அறிவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அறிவு சார்ந்த தொழில், புக்கு பப்ளிஷ் பண்ணுறவங்க, புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறவங்க, புக்கு எடிட்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் முன் ஜாகிரதையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் உங்களின் மீது வழக்குகள் ஏதாவது யாராவது தொடுத்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் குடும்ப தலைவிகளுக்கு உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் செய்கிறதுக்கு உண்டான நேரம் இது. சில சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் ஏதாவது குற்றச்சாட்டு இருந்து அதனால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏற்கனவே வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த வேலையில் மீண்டும் உங்களை சேர்த்து கொள்வதற்குண்டான ஆணை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தடுமாற்றங்கள் விலகும் நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கும். மன தடுமாற்றம் ஏற்படும். பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியாததுனால நீங்கள் யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபிகர். 10 பேர் இதற்கு உங்களை
நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படிப்புக்காக பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஆனால் கட்ட வேண்டிய நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியாததுனால அந்த குழந்தைங்களை வெளியில் நிற்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் நன்மைகள் ஏற்பட்டாலும் அவர்களின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது அவர்களின் குடும்ப விஷயமோ மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சி ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத முன்கோபத்தின் காரணமாக உங்கள் பேரில் எரிஞ்சு விழுவாங்க. அதனால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சில தவறுகளை குத்தி காட்டி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குறிப்பாக எதிர்பால் நினைத்தவர்கள் வகையில் தடுமாற்றம் ஏற்படும். அவர்களின் மீது உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை நிமித்தமான செயல்பாடுகளை தவறாக விமர்சித்து பேசுவார்கள் உங்கள் மேல் அதிகாரிகள். எதிரிகள் மட்டுமல்லாமல் அரசாங்க அதிகாரிகள் கூட தவறாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சாதிக்கக்கூடிய வகையில் இல்லை, சாதகமான சூழ்நிலையும் இல்லை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பண பரிவர்த்தனைகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது. குறிப்பாக இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கேஷ் கவுண்டரில் இருக்காங்க, இல்லை ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சில சமயம் பார்த்தீங்கன்னா தந்தை பேர்லேயே வழக்கு தொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக குழப்பம் அதிகரிக்கும், வாக்குவாதம் அதிகரிக்கும், மன சஞ்சலம் ஏற்படுகின்ற, வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் வழக்குகள் வழியிலும் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. வாழ்க்கை துணையுடன் ஒரு சான்ஸ் கிடைக்கும். மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நண்பர்கள் செயல்படுத்துவார்கள். அதே சமயம் குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பெற்றோர், இப்படி யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. தாயார் மட்டும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பூமி தொடர்பான விஷயம் ஓரளவுக்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது, நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் பூமியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் மூலமாக உங்களுடைய நிரந்தர பூமி பிரச்சனை தீர்வுக்கு வரும். நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. கடனை வாங்கிட்டு ஏன் பணம் கட்டலன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, நீ கடனை வாங்கிட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணுறீன்ட்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அதிகமாக விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் சமயோஜித புத்தியின் மூலமாக சில சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இருப்பினும் 8ஆம் இடத்துல சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸில் இச்சிங் போன்ற விஷயங்கள், இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருந்து கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. உறவினர்களை சந்தித்து மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் குழந்தைகள் தான் உங்களுக்கு தக்க உதவிகரமாக இருந்து செயல்பட்டு அதன் மூலமாக அவர்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்பராசி. கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. குடும்பத்தில் வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளால்
மனக்கசப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் பிடிவாத குணம் தவறான செய்கைகளுக்கு முன்னுதாரணமாக கூடும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. சிலர் தேவையில்லாத அபவாத பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் சார்ந்த உதவிகள் உங்களுக்கும் தேவை இருக்குது, ஆனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வரீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முடிவு கண்டு அதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட அபாண்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கும் உங்கள் ஆஃபீஸுக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் கெடுறதுனால ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் பிடிவாத குணம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடனான போராட்டம் நீடிக்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த அல்லது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய நேரம் இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது. உங்கள் பேரில் ஏற்கனவே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வலுவாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதே சமயம் இளைய சகோதரர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். மீன ராசி. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கடன் பிரச்சனை தான் ஜாஸ்தியாகுது. கடனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதற்கேற்றாற் போல் பண வருமானத்தில் தொய்வு இருக்குது. வரவேண்டிய பணம் பாக்கி நிறைய வசூலாகாமல் இருக்குது. அதற்குண்டான முயற்சியும் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மேன்மைகள் ஏற்படக்கூடிய நேரம். அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் நீங்கள் வெற்றி அடையலாம். ஆனால் பிரயத்தனப்படுறதுக்கு உங்களுடைய அரசாங்க அலுவலர்களின் தொடர்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அலுவல் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு சில இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது பதவி உயர்வை கொடுப்பதற்கோ வாய்ப்பு ஏற்படுகின்றது. உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களின் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஏற்றமிகு செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக கையிருப்புகளை கரைத்து செலவு செய்வீர்கள். சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள். பண வருமானம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். சிலருக்கு வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சாதகமான நாள். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள்.